அனைவருக்கும் வணக்கம். செம்மொழி பயிற்சி மையம் ராசிபுரத்தில் புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட இணையவழி நேரடி டிஎன்பிசி வகுப்பு 2024 அரசு அதிகாரி ஆவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த செம்மொழி பயிற்சி மையம் அமையும். கிராமப்புற மாணவர்கள், கடைநிலை மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில இந்த பயிற்சி மையம் இணையவழியில இலவசமாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இணையவழிக்காக மட்டுமா இந்த பயிற்சி மையம் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இல்ல. இதற்கு முன்னாடி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய டிஆர்பிக்கும் பயிற்சி நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய வகுப்பு இங்க படித்த மாணவர்கள் ரயில்வே துறையில, வனத்துறையில, ஆசிரியர் துறையில அனைவரும் வேலைக்கு போயிருக்காங்க. இது பயன்பட மற்ற மாணவர்களும் இதை பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த பயிற்சி வகுப்பு இணையவழியில் ஆரம்பிச்சிருக்கிறோம். 2024 அரசு அதிகாரி ஆவதற்கு நம்ம என்னென்னலாம் வழி, அது நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், நம்ம இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுட்டு போறோம். நீங்க இதை கேட்டு நீங்க பயனடையணும். நம்ம டிஎன்பிசி குரூப் 4க்கு படிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் நம்ம எந்த விதமான வினாக்களை அணுகுவோம். முதல்ல 100 வினாக்கள் மொழி பாடத்தை தேர்வு செய்வோம். அதாவது தமிழ் மொழியில 100 வினாக்கள் நம்ம எழுதுவோம். மீதி 100 வினாக்கள் பொது வினாக்களை தேர்ந்தெடுப்போம். அப்ப அந்த 100 மதிப்பெண் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்திருப்போம். தமிழ்ல இருக்கும். அப்ப அந்த தமிழ்ல 100க்கு 90க்கு மேல எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அந்த 100க்கு 90க்கு மேல மதிப்பெண் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ 30 நாட்கள் தான் இருக்கு. காலகட்டங்கள் நமக்கு குறைஞ்சிருக்கு. அந்த காலகட்டங்கள் குறைஞ்சிருக்கிறது 30 நாட்கள்ல 15 வகுப்புகள் தான் இருக்கு. அப்ப 30 நாட்கள்ல 15 வகுப்புகள் நடைபெறும் அப்படின்னா 15 காணொலி தான் நமக்கு நம்ம இங்க இணையவழியில அப்லோட் பண்ணுவோம். அப்படின்னு இருக்கும்போது நம்மளால அது முடியுமா, அது சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா முடியும். அதற்காகத்தான் வள்ளுவர் சொன்ன குறள் ஒண்ணு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். அந்த குறள் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. என்ன அப்படி சொன்னா, தெய்வத்தால் கூட முடியாது, ஆனா முயற்சி பண்ணா நிச்சயமா அது முடியும், வெற்றி அடைய முடியும். நம்மள 2024 என்ன பண்ணணும், அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முயற்சி செய்யணும். அந்த முயற்சியை தான் இது முதல் கட்டமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது. நீங்க எல்லாம் பார்த்து பயனடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம ஒரு முதல் கட்டமாக ஒரு அட்டவணையை போட்டிருக்கிறோம். தமிழ் தேர்வுக்கு படிப்பதற்கு எப்படி அப்படிங்கிற ஒரு அட்டவணையை நம்ம போட்டிருக்கிறோம். இது அறிமுக வகுப்பு என்பதற்காக நம்ம அந்த அட்டவணை எப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், அதை எப்படி நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற அறிமுக செய்தியை நான் இங்க கொடுக்க போறேன். நீங்க அதெல்லாம் கேட்கணும். அதை கேட்டு பயனடையணும் அப்படிங்கறத ஆர்வத்தோட நம்ம வகுப்புக்குள்ள போலாம். இந்த வகுப்புகள் பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட நாள் 28/12/2023 முதல் வகுப்பு நடக்குது அப்படின்னா ஒரு நாள் விட்டுட்டு தான் நம்ம போட்டிருப்போம். 29ஆம் தேதி என்ன பண்ணா நீங்க நடைபெற்ற வகுப்புக்கான திருப்புதல் பார்க்கணும். அதே போல 30/12/2023 4, 5, 6, 7 நடக்குது அப்படின்னா ஒரு வகுப்பு ஒரு நாள் விட்டுருப்போம். அதாவது 31/12/2023 விட்டுருக்கோம்னா அந்த இடைப்பட்ட நாட்கள்ல என்ன பண்ணணும்னா நீங்க திருப்புதல் அந்த என்ன நடத்தினாங்களோ அதற்கான திருப்புதல் என்ன பண்ணணும், நீங்க பார்த்துட்டே வரணும். இப்ப இந்த 3வது நாள் முடியுது. 1/1/2024 6ஆம் வகுப்பு கம்ப்ளீட்டா முடியுது அப்படின்னு சொல்லும் போது இந்த கேப்ல தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், 6ஆம் வகுப்புக்கான ஒட்டுமொத்த பாடத்திற்கான வினாக்களா என்ன பண்ணுவோம், வினா தொகுப்பை நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அப்ப அதை நீங்க என்ன பண்ணிருக்கணும், தேர்வு எழுதி பார்த்துக்கணும். 6ஆம் வகுப்புக்கான தேர்வு நீங்க எழுதி பார்த்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு வகுப்பா நம்ம என்ன பண்ண போறோம்னா இடையில நீங்க திருப்புதல் பண்ண போறீங்க. ஒரு வகுப்பு முடிஞ்ச உடனே அந்த இடத்துல வினா தொகுப்பு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். நீங்க அதை தேர்வு எழுதி பார்த்துக்கணும். இப்போ இந்த டிஎன்பிசி குரூப் 4 இந்த டிஎன்பிசி குரூப் 4க்கு நம்ம முதல் முறையா இப்பதான் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த முதல் முறையா படிக்கிறதுக்கான தொகுப்பு மொத்தம் 200 வினாக்கள் இருக்கும். அந்த 200 வினாக்கள்ல முதல்ல 100 வினாக்களுக்கான கால அட்டவணையை தான் நீங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கால அட்டவணையில 100 வினாக்கள்ல 100க்கு 90க்கு மேல எடுக்கணும். அதுக்கு எப்படி எல்லாம் பண்ணணும்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்ல, இத ஃபாலோ பண்ணாலே இது சமச்சீர் புத்தகம், புது புத்தகத்தை வச்சுதான் நம்ம வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே
100க்கு 80 மதிப்பெண் எடுக்க முடியும். அதே போல மீதி இருக்கக்கூடிய 20 வினாக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு பழைய புத்தகங்கள்ல வந்து பார்க்க போறோம். அடுத்தடுத்த காணொலிகளை நீங்க பார்ப்பீங்க. இதை முடிஞ்ச உடனே அடுத்த காணொலிகளை பார்க்கும்போது பழைய புத்தகத்துல இருந்து ஒரு 15 வினாக்கள் வந்து எடுத்து நாங்க உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் மீண்டும் இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த கால அட்டவணை முடிஞ்சு அடுத்து இருக்கக்கூடிய ஷெட்யூல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொது அறிவு 100 வினாக்கள் இருக்கு இல்லையா, அந்த பொது அறிவு வினாக்களை வந்து நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புது புது ஆசிரியர்களோட நம்ம அதை நடத்த போறோம். நீங்க இந்த இது ஃபுல்லாவே நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த ஷெட்யூல் வந்து நீங்க கரெக்டா எடுக்கணும். நீங்க இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க முடிவுல பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ணா 100% நம்ம கொடுக்கலாம். 100% என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா தேர்வு வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத தான் நம்ம இங்க வந்து நம்ம சொல்றோம். இப்ப 2024 நம்ம அரசு அதிகாரி ஆகணும்ன்ற கனவோட இருந்துட்டா மட்டும் போகாது, அது கனவாக போயிடக்கூடாது. நனவாகணும் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும். அப்படிங்கறதுனால செம்மொழி பயிற்சி மையம் அப்படிங்கறத முதல் முறையை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். இது நீங்க அனைவரும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பிடிஎஃப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்க அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.